ஓம் சிவாய நமக. மெய்ப்பொருள் நாயனார் புராணம். மெய்ப்பொருள் நாயனார் என்ற ஒரு அரசர் சேதி நாட்டிலே திருக்கோவலூர் என்ற ஒரு குறுநிலப்பகுதியை ஆட்சி செய்த ஒரு அரசர். அவருக்கு எதிரி முத்தநாதன். இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமான போர் நடக்கிறது. முத்தநாதன் படுதோல்வி அடைந்து ஓடி விடுகிறான். போனவன் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. நம்ம நேருக்கு நேரா மெய்ப்பொருள் நாயனாரை ஜெயிக்க முடியாது. அதனால குறுக்கு வழிய கையாளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிவனடியார் போல வேஷம் போட்டுட்டு உடம்பு முழுவதும் திருநீறை பூசிக்கொண்டு ஒரு புத்தக கட்டு, அந்த கட்டுக்குள்ள ஒரு கத்திங்க. அத எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு மெய்ப்பொருள் நாயனார பார்க்க வரார். மெய்ப்பொருள் நாயனார் மிகச்சிறந்த சிவபக்தர். திருநீறு அணிந்த யாரா இருந்தாலும் வணங்கக்கூடிய தன்மையுடையவர். உடனே அவர் அரண்மனைக்கு வராரு. அரண்மனையில் வெளியில் நிக்கிற வாயிற்காவலர்கள் இவர வணங்கி உள்ள அனுப்புறாங்க முத்தநாதன. முத்தநாதன் நேரா வர்றான். அரசர் வந்து அப்போ ஓய்வு எடுத்துட்டு இருக்கார். அப்போ வெளியில காவலாளர் யாருன்னா, ஒரு மெய்க்காவலன் தத்தன். அவர் நிக்கிறாரு. அவர்ட்ட போய், "நான் வந்து அரசரை பார்க்க வேண்டும்." அப்படின்னோன உடனே தத்தன் வந்து தடுக்கிறார். அரசர் இப்ப கொஞ்சம் ஓய்வில் இருக்கார். நீங்க பார்க்க முடியாது அப்படின்னா, மிக முக்கியமான சிவ ஆகமம் ஒன்றை சொல்ல வேண்டும். அதனால் வழி விடு அப்படிங்கிறாருங்க. வேற வழி இல்லாம அவன அனுப்புறாங்க. அரசர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ரூமுக்கு போனா, அங்க அரசி இருக்காரு. அரசி எந்திரிச்சு வணங்குறாரு. உடனே அரசிட்ட சொல்றார். அரசனும் எந்திரிச்சு கால்ல விழுந்து வணங்குறான். அப்போ மெய்ப்பொருள் நாயனார பார்த்து முத்தநாதன் சொல்றான். அரசியை பார்த்து, "அரசியே நீங்க கொஞ்சம் வெளியில் இருங்க. அரசருக்கு மிக முக்கியமான சிவ ஆகமம் ஒன்றை சொல்ல வேண்டும்." அப்படின்னோன உடனே அரசி வெளிய போயிடுறாங்க. உடனே அரசர் உட்கார்றாரு. அப்ப முத்தநாதன் என்ன செய்றான், தன்னுடைய அந்த புத்தக ஓலைச்சுவடி இருந்ததுல அதில மறைத்திருந்த கத்தி எடுத்து மெய்ப்பொருள் நாயனார குத்திர்றாங்க. குத்தி ரத்தம் வெளிய அப்படியே ஆறு மாரி ஓடுது. அப்ப அந்த சத்தம் கேட்டு தத்தன் ஒடியாராரு. அரசி ஒடியார்றாங்க. அப்ப மெய்ப்பொருள் நாயனார் தத்தன் வந்து சொல்றார், வாள் எடுத்து முத்தநாதன வெட்டுறதுக்கு போணும்னு இந்த மெய்ப்பொருள் நாயனார் தடுக்கிறாரு. "ஏப்பா அவர் நம்மவர்." நம்மவர் யாருன்னா சிவனடியார். சிவனடியார் வேடத்தில் வந்திருக்கின்றார். எதிரியாக இருந்தாலும் சிவனடியார் வேடத்தில் வந்தால் அவர்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. "தாத்தா, நீ இவரை நம் நாட்டின் எல்லை வரை சென்று விட்டு வா. அவருடைய உயிருக்கு எந்த பாதுகாப்பு, எந்த பழியும் வரக்கூடாது. பாதுகாப்பாக கொண்டு போய் சென்று விட்டுவிடு." அப்படின்னு அவனும் கூட்டு போறான். நாட்டு மக்களின் தகவல் கேட்டு அவன அடிச்சு கொல்லப் போறாங்க. அப்ப தத்தன் சொல்றான், "அரசர் ஆணை, இவரை எல்லை வரை விட வேண்டும்னு." எல்லையில கொண்டு விட்டுறாங்க. எல்லை வரை கொண்டு விட்டு போட்டு திரும்பி வர்றாரு. அரசர் சாகர நிலைமையில இருக்காரு. அப்ப அவரு சொல்றாரு, "தாத்தா, நீ செய்ததுதான் எனக்கு மிகப்பெரிய உதவி. இதற்கு நன்றி. திருநீறு அணிந்து வருகின்றவர் யாராக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும் அவரை நாம் சிவனாக பார்க்க வேண்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவனடியார் சேர்ந்தாருங்க. இந்த பெரிய புராண நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், திருநீர் அணிந்தால் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறது மெய்ப்பொருள் நாயனாருடைய கருத்து. அந்த நல்ல எண்ணங்கள் திருநீரினால் வர வேண்டும். அவ்வாறு வந்தால் நாம் இறைவனிடம் பலவிதமான வரங்களையும், நன்மைகளையும், அருளையும் பெற முடியும். ஓம் நமச்சிவாய!